அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக பொண்ணுக்கு வீங்கி என்ற அம்மை எப்படி வருகின்றது, அந்த அம்மை நோய் வந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரக்கூடும், அந்த நோயை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து சரி செய்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை பார்க்கலாம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மலைவேம்பு பூ 1 பிடி, வாயு விடங்கம் 1/4 தேக்கரண்டி, அமுக்கரா பொடி 1/2 தேக்கரண்டி, சீந்தில் கொடி 1/4 தேக்கரண்டி, கஸ்தூரி மஞ்சள் 2 சிட்டிகை, தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை. இந்த மருந்து தயார் செய்வதற்கு 200 மில்லி நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் 1 பிடி மலைவேம்பு பூவை சேர்க்கவும். இப்பொழுது 1/4 தேக்கரண்டி வாயு விடங்கத்தை இடித்து சேர்க்கவும். இப்பொழுது 1/4 தேக்கரண்டி சீந்தில் கொடி சேர்க்கவும். இப்பொழுது 1/2 தேக்கரண்டி அமுக்கரா பொடியை சேர்க்கவும். இப்பொழுது 2 சிட்டிகை கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. பொண்ணுக்கு வீங்கி என்று சொல்லக்கூடிய பொட்டாளம்மை நோயால் பாதிப்படைந்தவர்களுக்கு இந்த மருந்தானது அதிக அளவில் நன்மை தரக்கூடியது. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.